பில்லூர் அணையானது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். அதாவது பில்லூர் அணையில திறந்து விடக்கூடிய அனைத்து தண்ணீருமே பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றின் வழியாக சென்று பவானி சாகர் அணையை சென்றடையும். தற்பொழுது பவானி சாகர் அணையினுடைய நீர்மட்டம் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அதிக அளவு தண்ணீர் வந்த காரணத்தினால நீர்மட்டம் உயர்ந்து பவானி சாகர் அணையினுடைய நீர்மட்டம் உயர்ந்த காரணத்தினால தற்பொழுது பில்லூர் அணையில திறந்து விடக்கூடிய அனைத்து தண்ணீருமே இந்த பவானி சாகர் அணைக்கு சென்று சேர்ந்து அதனுடைய பின்பகுதி வழியாக இந்த தண்ணீர் பவானி ஆற்றில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக சிறுமுகை மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த ஆண்டு பருவமழை தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வந்த காரணத்தினால பில்லூர் அணை இந்த ஆண்டு 3வது முறையாக நிறைந்திருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த நீர்பிடிப்பு பகுதிகள் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக இந்த அணை மீண்டும் நிறைந்திருக்கிறது. நேற்று இரவு முதல் 15,000 கன அடி தண்ணீரானது திறந்து விட்டது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி தற்பொழுது 13,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. மேலும் இந்த பகுதி முழுவதுமே ஒரு வனப்பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையினுடைய அளவை பொறுத்து காட்டாறுகளில் வரக்கூடிய தண்ணீரின் அளவை பொறுத்தும் அணையிலிருந்து திறந்து விடக்கூடிய தண்ணீரினுடைய அளவு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் என்ற காரணத்தினால ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.